ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் குழுக்கள் செயல்படும் விதம், அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லது நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ நேற்று நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், குழுக்கள் செயல்படக்கூடிய, அதாவது கெடுதல் எண்ணத்தோடு செயல்படக்கூடிய குழுக்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவு அப்படின்னா, முதல்ல வன்முறை, அப்புறம் நம்மளுடைய நபர்களுக்கு அவதூறு விளைவிப்பது அல்லது உயிரையே கொள்வது, கொலை, களவு, காமம், இது எல்லாமே அவர்களால் ஏற்படக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சொத்துக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவது. இப்போ ஒரு தனிநபருக்கு அவங்க எப்படி அவதூறு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, எந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு நான் சந்தித்த சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் அப்படிங்கிறத அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யாருடைய எக்ஸாம்பிளும் சொல்ல தேவையில்லை. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு பொசிஷனில், அதாவது ஒரு கல்லூரியில் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணி நான் ஒரு ஆசிரியராக, அதாவது பேராசிரியராக, கல்லூரி பேராசிரியராக, அதெல்லாம் மிக குறைவான சம்பளம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்தில் எனக்கு ஒரு பணி கிடைக்கிது, அதுக்கு நான் செல்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு நான் செல்லும்போது எதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் பயணிக்கக்கூடிய தூரம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு ஒரு 90 கிலோமீட்டர் ஆகும். இதற்கு நான் போகணும் அப்படின்னா, என்னுடைய கல்லூரி 9 மணி அப்படின்னா, நான் என்னுடைய வீடுலேருந்து கிட்டத்தட்ட 5:50க்கு நான் கிளம்பி ஆகணும். ட்ரெயினை பிடிக்கணும், அடுத்த பஸ்ஸை பிடிக்கணும், அதற்கப்புறம் நான் கல்லூரி பேருந்தை பிடித்து அந்த ஒரு பதவி, அதை ஏன்னா அந்த ஆசிரியர் பதவி அப்படிங்கிறது அவ்வளவு சாமானியமாக எல்லாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு கிடைக்கும்போது அதை நான் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோடு அதை நம்ம பயணித்திட்ருக்கோம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பயணிக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு பழி வாங்கணும் அல்லது என்னையை அவதூறு பரப்பணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக என்னை சாராத குழுக்கள், எனக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள், முன்பின் தெரியாத நபர்கள் ஒரு கூட்டணியாக, ஒரு குழுவாக அங்கங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பேருந்து நிறுத்தத்திற்காக நிற்கிறோம் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் அப்படின்னா, உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பெண் வேலைக்கு போகலை, இந்த பெண்ணிற்கு வைக்கக்கூடிய முதல் பெயர் ஐட்டம், எங்கேயோ யாருக்கிட்டேயோ என்ஜாய் பண்ண போகிறாங்க, காலையில் போவாங்க பாருங்கள், நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இது ஃபஸ்ட்டு சமூகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய முதல் கெடுதல் குழுவினுடைய வார்த்தைகள். எத்தனை வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு எதிராக விடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், அவர்கள் மேல் நம்ம என்ன சொல்லணும், இல்லை அவர்களுக்கான பதிலடி என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முடிந்தது. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அவதூறு, நம்மளை புகைப்படம் எடுப்பது. அதாவது கல்லூரிகளில் நம்ம பாடம் நடத்திகிட்டு இருப்போம் அல்லது பல சக ஆசிரியர்களிடத்தில் பேசிகிட்டு இருப்போம். இதை மாணவர்கள் மூலியமாக புகைப்படம் எடுத்து தவறாக அனிமேஷன் பண்ணுவது, சித்தரித்து அதை ஒரு செய்தியாக அவர்களை சார்ந்த குழுக்களுக்கு அதை அனுப்புவது. இது 2வது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது அஃபென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அவர்களை சார்ந்த குழுக்களுக்கு என் மீது என்னென்னலாம் அவதூறு சொல்லணுமோ அத்தனை வார்த்தைகளையும், அசிங்கமான வார்த்தைகளையும் நம் கடந்து செல்லும்போது நம் காதுபடவே பேசுவாங்க. இது 3வது அஃபென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு மேலாளர் அல்லது தாளாளர் அப்படின்னு இருப்பாங்க. அவர்களிடத்தில் நம்மளை பற்றி தவறான அவதூறு பரப்புவது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இவர்களாகவே இந்த குழுக்கள் எல்லாம் நாம் திருமண பந்தத்தில் இணைந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த திருமண உறவிலையும் முறிசலை ஏற்படுத்துவது, அதாவது விரிசல் அல்லது முறிவு, இதையும் ஏற்படுத்துவது. ஸோ ஒரு பெண், படித்த பெண்ணிற்கு எத்தனை பட்டங்கள் சமூகத்தில் இந்த என்ன சொல்லுவது, இந்த கீழ்த்தனமான குழுக்களால் கொடுக்கப்படக்கூடிய பட்டங்கள், இதுவை எல்லாம் நான் பெற்றவை. இதையும் நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்றளவும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், கடந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ இதற்கு என்ன பெயர்? அவர்களுக்கு அறியாமை. யார் படித்த பெண், யார் நற்குடி பெண் அப்படிங்கிற ஒரு அறியாமை கூட இல்லாமல், யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எவ்வாறு வம்பு இழுக்க வேண்டும் அப்படிங்கிறது கூட தெரியாமல், நற்பெண் இடத்துல அவங்க எல்லா தவறான வேலைகளையும் செய்துவிட்டு பிறகு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். இந்த குழுவினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கே எல்லாம் செயல்படும். இன்றளவும் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது.
இதற்கான முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நேரில் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனையை ஒரு சிங்கிள் உமன் அப்படிங்கிறது கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இதனால் அந்த பெண்ணிற்கு அவர்கள் அவமானத்தையும் அவதூறையும் ஏற்படுத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இதை கடந்து இவர்கள் யார் நம்மளை பற்றி பேசுவதற்கு நம்ம கடந்து முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ நாம் எவ்வளவு நல்லவர்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஸோ இந்த குழுக்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கீழ்த்தனமாக இருக்கிறது, எவ்வளவு வன்முறையை தூண்டுகிறது, எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ இந்த கோவம் வந்து நான் என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்களிடத்தில் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பகை உண்டாகும். அந்த பகையானது இரு உயிர்களை எடுக்கும். இரு உயிர்கள் மட்டும் போகாது, பல உயிர்கள் இதில் போகும். ஸோ ஒரு பிரச்சனை நடப்பதற்கு குழுவினுடைய செயல்பாடு, குழு தலைவரின் செயல்பாடு எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிப்போம். நல்ல விஷயங்கள், நல்ல குழுக்களை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.